நம் அனைவரையும் தனது கருணைக்கரங்களால் அரவணைத்து நமக்கு எப்பொழுதும் அருள்பாலித்து வருகின்ற இறைவன் திருவடிகளுக்கு வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவடிகளில் எப்போதும் இருக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மன்றத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இறைவனின் திருவருளால் இந்த வாரம் 204வது அமர்வாக இது திருத்தலமுற்றோதல் சிவாக்கர யோகிகள் திருஞான சம்பந்த திருமடம் திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற்ற திருவருள் கோட்டியுள்ளது. சென்ற வாரம் 203வது அமர்வில் சுவாமிகள் திருக்கச்சியேகம்பம் திருத்தலத்தில் அருளப்பெற்ற திருப்பதியங்களின் முற்றோதலை நிறைவு செய்வித்து நம்மை திருக்கச்சியேகம்பம் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் நம்மை அருளாசியுடன் திருக்கச்சி மேற்றலி மற்றும் திரு ஓணக்காந்தந்தலி ஆகிய திருத்தலங்களில் அப்பர் பெருமானம் சுந்தர பெருமானம் அருளிய திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அந்த பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டரு பதம் போற்றி ஊழி மலித்திருவாதமூர திருத்தாள் போற்றி போற்றி. பிடியதன்னூறு உமை கொளமிகு கரியது பிடியதன்னூறு உமை கொளமிகு கரியது படி கொடும் தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழிபல முறை இறையே திருச்சிற்றம்பலம். 238வது திருத்தலம் கச்சி மேற்தலி. காஞ்சிபுரத்தினுடைய மேற்கு பகுதியிலே அமைந்த திருத்தலம் இது. தளி அப்படின்னு சொன்னா கோயில், குளத்தோடு சேர்ந்த கோயிலுக்கு பேரு தளி. திருத்தளி, தஞ்சை தளி, தஞ்சை தளிக்குளத்து உள்ளார், திருப்புத்தூர் திருத்தலியானே. தளி அப்படின்னா குளத்தோடு சேர்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலத்துக்கு பேரு தளி. அப்படி கச்சி எம்பெருமானுடைய மேற்கு பகுதியிலே அமைந்திருக்கிற தளி கச்சி மேல் தளி. இதே மாதிரி கச்சி மேற்தளி
பழையாறை மேத்தலி அப்படின்னு பழையாறை பக்கத்துல இருக்கிற ஒரு தலம். இந்த காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் இருக்கிற தலங்கள்ல இவைகளெல்லாம் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு தலங்கள். மகாவிஷ்ணு சிவஸ்வரூபம் பெறுவதற்காக அவர் தவம் செய்தாராம் இந்த இடத்திலே. அப்படி அவர் தவம் செய்கிற போது சிவபெருமான் சொன்னார், என்று தேவார பதிகம் கேட்டு நீங்கள் உருகிறீர்களோ அன்று உமக்கு சிவஸ்வரூபம் கிடைக்கும்னார். தேவார பதிகங்களை கேட்டு உருகணுமா? அப்படி உருக இல்லைன்னு சொன்னால் சிவஸ்வரூபம் கிடைக்காதப்பா என்று அவர் சொன்னார். அப்படி மகாவிஷ்ணு பல ஆண்டு காலம் தவம் செய்தாராம். ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்திற்கு வந்து இந்த சுவாமியை பாடினார், இந்த பெருமானை பாடினார். இதுல என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னா, ஞானசம்பந்தர் பாடிய பதிகத்தை சுவாமி மறைத்து விட்டார். அந்த பதிகம் கிடைக்க இல்லை. மகாவிஷ்ணு இந்த பதிகத்தை கேட்டு உருகினாராம். அப்படி மகாவிஷ்ணுடைய சிலையானது தலையிலே இருந்து சிரசிலே இருந்து பதிகம் பாட பாட உருகிக்கொண்டே வந்ததாம். அவருடைய பாதம் வந்த போது ஞானசம்பந்தர் பதிகத்தை நிறைவு செய்தார். அதோடு அவர் உருகின அந்த சிலையானது லிங்கமாக மாறி பாதம் வரையிலும் உருகியது. பாதத்திலே சிவலிங்கம் இருந்தது. பாதம் மட்டும் மீதம் இருந்தது. அவருடைய உடம்பெல்லாம் சிவலிங்கமாக மாறியது. சிவஸ்வரூபம் பெற்றார். ஞானசம்பந்தர் பாடியதனால மகாவிஷ்ணு உருகினாராம். இந்த சுவாமிக்கு பேரு ஓத உருகீஸ்வரர் அப்படின்னு பேரு. ஓதுதல்னா பாடுதல். ஓத உருகினாராம். நமக்கு அந்த நிலைமை என்னைக்கு வரும்னே தெரியல. அப்படி சிவஸ்வரூபம் பெற்றால் பதிகத்தை பாடினால் உடம்பெல்லாம் உருகணும். அம்மாதிரி மகாவிஷ்ணு ஓத ஞானசம்பந்தர் பதிகத்தை கேட்டு உருகினாராம். அந்த பதிகம் நமக்கு கிடைக்க இல்லை. இந்த ஊருக்கு பேரு பிள்ளையார் பாளையம்னு பேரு. இன்னைக்கு கட்சி மேத்தலின்னு சொன்னா யாருக்கும் விளங்காது. இதை பிள்ளையார் பாளையம் என்றுதான் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையார் பாளையம். பிள்ளையார்னா ஞானசம்பந்தர். பிள்ளையார் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடியதுனாலே, அவர் இங்கு தங்கியிருந்ததுனாலே அவருக்கு இந்த பகுதி பிள்ளையார் பாளையம். அப்பேற்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம் இது. நாவுக்கரசர் சுவாமிகளும் நம்முடைய சுந்தரர் பெருமானும் நவின்று பாடிய பதிகம் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது. ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய அந்த பதிகமானது நமக்கு கிடைக்கவில்லை என்பது நாம் செய்த பெரிய தவக்குறை. மகாவிஷ்ணுவே அந்த பதிகத்தை கேட்டு உருகினார் என்று சொன்னால், ஒருவேளை நாமும் உருகினால் சிவஸ்வரூபம் கிடைத்து விடுமோ என்பதனாலே பெருமான் மறைத்து வைத்து விட்டானோ என்கிற எண்ணமும் தோன்றுகிறது. அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை என்பது பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விடயமாக நாங்கள் கருதுகிறோம். அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்தினுடைய முதல் பதிகம் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார்கள். நாவுக்கரசர் பாடிய திருநேரிசை பதிகத்தை நாங்கள் விண்ணப்பம் செய்வோம்.
சிவசம்பத்திடை தவம் செய்து திரியும் பத்தியில் சிறந்தவர் திலகன் கற்ற சித்தன் வந்தொழில் திகழும் பைம்பொடி தவன் தனி கவசம் புக்கு வைத்து அரண்கடல் கருதும் சித்தத்தினில் கவன்றியில் கரணம் கட்டுதற்கு அடுத்துன கலகம் புக்கனல் கவந்தியின் அவசம் புத்தியில் கசிந்து கொடு அழுகண்ட அசத்து வைத்து அளித்த அனகன் குணம் குற்றமற்ற பண்டிதன் நரசங்கோர் பற்று வந்துரு பவசங்கை பதை பரஞ்சுடர் படிரின்றித்தனை தொடர்ந்தவன் பசுபந்தத்தினை பரிந்திடு பரிசொன்ற பணிக்கும் நன்றுமே ஏ ஏ ஏ திருச்சிற்றம்பலம். திருநேரிசை ராகம் ஜோன்புரி. நன்ன மறையது பாடி பிச்சைக்கு என்றகம் திருந்து வாழ்வார் பிறையது சடைமுடி மேல் பெய்வளையாள் தன்னோடும் மறையது பாடி பிச்சைக்கு என்றகம் திருந்து வாழ்வார் பிறையது சடைமுடி மேல் பெய்வளையாள் தன்னோடும் கரையது கண்டம் கொண்ட காஞ்சி மாநகர்தன் உள்ள இறையவர் பாடல் ஆடல் இலங்கு மேத்தலியனாரே இலங்கு மேத்தலியனாரே ஏ மாலன மாயன் தன்னை மகிழ்ந்தனர் விருத்தராகும் பாலனார் பசுபதியார் பாழ்வெள்ளை நீரு பூசி காலனை காலால் செற்றார் காஞ்சி மாநகர்தல் உள்ள ஏலனல் கடம்பன் தந்தைகே இலங்கு மேத்தலியனாரே ஏலனல் கடம்பன் தந்தை இலங்கு மேத்தலியனாரே ஏ ஏ விண்ணிடை விண்ணவர்கள் விரும்ப வந்திரஞ்சி வாழ்த்த பன்னிடை சுவையின் மிக்க கிண்ணறம் பாடல் கேட்பார் கண்ணிடை மணியின் ஒப்பர் காஞ்சி மாநகர்தன் உள்ள என்னிடை எழுத்து மானார் இலங்கு மேத்தலியனாரே என்னிடை எழுத்துமானார் இலங்கு மேத்தலியனாரே ஏ
ஏ ஏ. சோமனை அரவினோடு சுழ்தர கங்கை சூடும் வாமனை வானவர்கள் வலங்கொடு வந்து போற்ற காமனை காய்ந்த கண்ண காஞ்சிமாநகர்தன் உள்ளால் ஏம நின்றாடும் எந்தை இலங்கு மேத்தலியனாரே. ஏம நின்றாடும் எந்தை இலங்கு மேத்தலியனாரே. இலங்கு மேத்தலியனாரே. இலங்கு மேத்தலியனாரே. ஏ ஊனவர் உயிரினோடு உலகங்கள் ஊழியாகி தானவர் தனமுமாகி தனஜயனோடதிந்த காணவர் கால கண்டர் காஞ்சிமா நகத்தில் உள்ளார் ஏமன கோடு பூண்டார் இலங்கு மேத்தளிய நாரே. இலங்கு மேத்தளிய நாரே. ஏ ஏ. மாயனாய் மாலனாகி மலரவனாகி மண்ணாய் சேயமாய் திசையேட்டாகி தீர்த்தமாய் திரிதர்கின்ற காயமாய் காயத்துள்ளர் காஞ்சிமா நகத்தில் உள்ளார் ஏயமன் தோணி பாகர் இலங்கு மேத்தளிய நாரே. ஏயமன் தோணி பாகர் இலங்கு மேத்தளிய நாரே. ஏ மண்ணினை உண்ட மாயன் தன்னையோர் பாகம் கொண்டார் பண்ணினை பாடி ஆடும் பத்தர்கள் சித்தம் கொண்டார் கண்ணினை மூன்றும் கொண்டார் காஞ்சிமா நகத்தில் உள்ளார் எண்ணினை என்ன வைத்தார் இலங்கு மேத்தளிய நாரே. இலங்கு மேத்தளிய நாரே. இலங்கு மேத்தளிய நாரே. ஏ செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனா கொண்டார். செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனா கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி. மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகத்தில் உள்ள கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர்தன் உள்ளார் எல்லியை விளங்க நின்றார் இலங்கு மேத்தளிய நாரே. எல்லியை விளங்க நின்றார் இலங்கு மேத்தளிய நாரே. இலங்கு மேத்தளிய நாரே. இலங்கு மேல் தளியனாரே. ஏ வேலினை இன்றி என்றும் விலங்கொழி மருங்கி நானே ஊரியல் பாகம் வைத்தார் கோளராமதியும் வைத்தார் ஆரினை சடையுள் வைத்தார் அணிபொழில் கட்சி தன்னுள் ஏரினை ஏறும் எந்தை
இலங்கு மேத்தளியனாரே ஏறினை ஏறும் எந்தை இலங்கு மேல் தளியனாரே ஏ தென்னவன் மலையடுக்க சேயிழை நடுங்க கண்டு மன்னவன் விரலால் ஊன்ற மணி முடி நெறிய வாயார் கண்ணடில் கீதம் பாட கேட்டவர் காஞ்சி தன்னுள் இன்னவர் கருளி செய்தார் இலங்கு மேற்றலியனாரே இன்னவர் கருளி செய்தார் இலங்கு மேத்தளியனாரே இலங்கு மேத்தளியனாரே ஏ ஏ ஏ மிக அற்புதமான பதிகம் இது. எட்டாவது பாடலை சொல்லுகிறார் நாவுக்கரையர். செல்வியே பாகம் கொண்டார் சேந்தனை மகனார் கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கொன்றை சூடி மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர்தல் உள்ளார் கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர்தன் உள்ளால் எல்லியை விளங்க நின்றார் எல்லியை விளங்க நின்றார் இலங்கு மேத்தளியனாரே இலங்கு மேல் தளியனாரே இலங்கு மேல் தளியனாரே செல்வியை பாகம் கொண்டார். அம்பிகையை பாகமாக கொண்டவர் எங்கள் திருமேல்தளியனார். சேந்தனை மகனாக கொண்டார். சேந்தன்னா முருகன், முருகனை மகனாக கொண்டார். மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியை கரையில்லாத காஞ்சி, கல்வியிலே சிறந்தவர்கள் சாக்கிய நாயனார், ஐயடிகள் காடவர்கோ நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் போன்ற பெருமக்கள் அவதாரம் செய்து சிவமுக்தி அடைந்த புண்ணிய தலம். நாலந்தா பல்கலைக்கழகம் தோன்றுவதற்கு அடித்தளமாக இருந்த ஒரு தலம். யுவாங் சுவாங் போன்ற அறிஞர்கள் வந்து பிரமித்து ஆராய்ச்சி செய்த புண்ணிய இடம் இந்த காஞ்சி. கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர். சமணர்களும் புத்தர்களும் கல்வியை கற்ற பீடமாகவே இருந்தது. அதைத்தான் கல்வியை கரையில்லாத காஞ்சிமா நகர்தன் உள்ளால் எல்லியை விளங்க, எல்லினா தீ, எல்லியை விளங்க நின்றார்
தீயை ஏந்தி நின்றார் எங்கள் இலங்குமேற்தலியனாரே என்று இந்த சுவாமியை மிக அருமையாக பாடி பரவியிருக்கிறார்கள் நம்முடைய எம்பெருமான் நாவுக்கரசர். அவர் திருவடிகளை நாங்கள் போற்றி சுந்தரர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகங்களை பாடுவதற்கு முன்பதாக பெரிய புராணத்தை பாடி நிறைவு செய்வோம். சீர்வளரும் மதில் கச்சி சீர்வளரும் மதில் கச்சி கச்சி நகர் திருமேத்தளி முதலாய் நீர் வளரும் சடை முடியா நிலவி உரை ஆலயங்கள் ஆர்வமுறப் பணிந்தேத்தி ஆய்ந்த தமிழ் சொல்மால சொல்மலரால் சார்புரு மாலைகள் சாத்தி தகும் தொண்டு செய்திருந்தார் தொண்டு தொண்டு செய்திருந்தார். சுந்தரர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகம். தயவு கூர்ந்த அன்பர்கள் இந்த எழுத்தை சரியாக பெரிதாக காட்டினால் மிக வசதியாக இருக்கும் என்று எண்ணி செடுநீர் வயல் முதுகும்பினில் செந்தமிழ் பாடி மழுநீல் தடக்கையன் இந்த பொன்னாங்கு கொள்ளாது வந்த பொழிடரும் திருவாரூரில் வாசியும் பொன்னும் கொண்டோன் கெழுநீல் புகழ் திருவாரூரன் கெழுநீர் புகழ் திருவாரூரன் திருவாரூரன் என்று நாம் கேட்பதுவே சுந்தரர் நவீன்ற மிக சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம். திருமேத்தலி உரையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே, உன்னை தவிர நான் வேறு யாரை பாடப் போகிறேனப்பா என்று பாடி மகிழ்ந்த அற்புதமான திருப்பதிகம். அணையாத சுடரே நொந்தா உன் சுடரே, என்றுமே அணையாத சுடர்
நுனையே நினைந்திருந்தேன். உன்னை தவிர நான் வேற யாரை நினைக்க போறேன்? அண்ணே, உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேன் என்று பாடினார் மழபாடியிலே. வந்தாய் போயறியாய், என் மனசுக்குள்ள நீ எப்பொழுது வந்தாய் எப்பொழுது போனாய் என்று எனக்கு தெரியாது. மனமே புகுந்து நின்ற சிந்தாய், எந்தை பிரான் திருமேட்டலி உறையும் எந்தாய், உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே, வேற யாரை நான் பாடப் போகிறேன் என்று அற்புதமான பதிகம் இது. பண் நட்டராகம், ராகம் பந்தூராளி. நொந்தாவுன் சுடரே நுணையே நினைந்திருந்து நொந்தாவுன் சுடரே நுணையே நினைந்திருந்து வந்தாய் போயறியாய், மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்தை பிரான் திருமேத்தலி உறையும் எந்தாய், உண்மையெல்லாம் இனி ஏத்த மாட்டேனே. ஆழ்தான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டு பட்டு கேட்டேன், கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன். சேட்டார் மாளிகை சொல் திருமேத்தலி உறையும் மாட்டேன், உன்னையெல்லாம் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. மோராந்தோரொருகால் நினையாது இருந்தாலும் வேற வந்த நுள்ளும் புகவல்லமை பொருளே. சேரா தங்கழனி திருமேத்தலி உறையும் ஏறே உன்னையெல்லாம் இனி ஏத்த மாட்டேனே. புற்றர் சுற்றம் என்னும் அது விட்டு நுண்ணடைந்தே எத்தாரியல் குறையல் இடரை துறந்தொழிந்தே செற்றாய் மும்மதிலும் திருமேத்தலி உறையும் பச்சே நுண்ணையல்லாயார் பணிந்தேத்த மாட்டேனே. பச்சே நுண்ணையல்ல பணிந்தேத்த மாட்டேனே. எம்மான் எம்மனையன்று அவர் இட்டு இறந்தொழிந்தார் மெய்மாராயின தீர்த்து அருள் செய்யும் மெய்ப்பொருளே. ஏம் கைமா ஈருரியாய் கணமே தலி உறையும் பெம்மான் உன்னையல்லால்
பெரிதேத்த மாட்டேனே. ஏ நானேல் முன்னடியே நினைந்தே நினைதலுமே ஊனேறி உடலம் புகுந்த எங்கும் சுடரேயே தேனே இன்னமுதே திருமே தளி உறையும் கோனே உன்னையலால் குளிர்ந்தேத்த மாட்டேனே. கோனே உன்னையல்லால் குளிர்ந்தேத்த மாட்டேனே. குளிர்ந்தேத்த மாட்டேனே. கையார் வெஞ்சிலை நான் அதன் மேல் சரங்கோத்தே எய்தாய் மும்மதிலும் எறிவுன்னயம் பெருமான் செய்யார் பைங்கமல திருமேல் தளி உறையும் ஐயா உன்னையலால் அறிந்தேத்த மாட்டேனே. ஐயா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. ஏ விரையார் கொன்றையினாய் விமலாயினி உன்னையல்லால் உரையே நாவதனால் உடலி உயிர் உள்ளளவும் திரையா தங்கழனி திருமே தளி உறையும் அறையா உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. அறைய உன்னையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. அறிந்தேத்த மாட்டேனே. நிலையானின் அடியே நினைந்தே நினைதலுமே தலைவனின் நினைய பணித்தாய் சலமொழிந்தேன் சிலையார் மாமறிதுள் திருமே தள்ளி உறையூர் மலையே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. மலையே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. பாரூர் பல்லவனும் பாரூர் பல்லவனும் மதில் காஞ்சி மாநகர்வாய் பாரூர் பல்லவனும் மதில் காஞ்சி மாநகர்வாய் சீரூர் புறவில் திருமேத்தலி சிவனே. திருமேத்தலி சிவனே ஆரூரன் அடியா அடி தொண்டன் ஆரூரன் சொன்ன ஆரூரன் அடியா அடி தொண்டன் ஆரூரன் சொன்ன சீரூர் பாடல் வல்ல சிவலோகம் சேர்வாரே. சீரூர் பாடல் வல்ல சிவலோகம் சேர்வாரே.
சிவலோகம் சேர்வாரே. ஏ திருச்சிற்றம்பலம். மிக அற்புதமான பதிகம் இது. நொந்தா உன் சுடரே நுழையே இணைந்திருந்தே வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற எந்தாய் எந்தை பிரான் திருமேட்டலி உறையும் எந்தாய் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே. ஆழ்தான் பட்டமையால் அடியார்க்கு தொண்டு பட்டு கேட்டு கேட்பதெல்லாம் பிறவாமை கெட்டொழிந்தே. சேட்டார் மாளிகை சூழ் திருமேல் தலி உறையும் மாட்டே உன்னையல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. ஆள்தான் பட்டமையால் உனக்கு நான் உனக்கு நான் அடிமையாகப்பட்ட நாள் முதலாக அடியார்க்கு தொண்டு பட்டு அடியார்க்கு தொண்டு செய்து நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், எனக்கு பிறவாமை வேண்டும். கேட்பேன் கேட்பதெல்லாம் பிறவாமை கேட்டொழிந்தேன். எனக்கு பிறவாமை வேண்டும். சேட்டார் மாளிகை சொல் திருமேத்தலி உறையும் மாட்டே உன்னையல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே என்று பாடி பரவிருக்கிறார். அடுத்த பாட்டுல சொல்றார், மோராந்து ஓர் மோராந்துனா மயக்கம். நான் உன்னை மறந்து மயக்கத்திலே உலக மயக்கத்திலே விழுந்திருந்தாலும் மோராந்தோருகாள் நினையாது இருந்தாலும் வேறா வந்தன்னுள்ளம் புகவல்ல மெய் பொருளே. நான் மயக்கம் வந்து உன்னை மறந்திருந்தாலும் உன்னை நினையாது இருந்தாலும் வேறா வந்தன்னுள்ளம் எனக்கு வேறா வந்திருந்தாலும் கூட என் உள்ளத்திலே வந்து புகுந்து என்னை ஆட்கொள். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறந்து விடாதே. புகவல்லமை பொருளே சேரா தன் கழனி திருமேத்தளி உறையும் ஏறு உன்னையல்ல இனி ஏத்த மாட்டேனே. உற்றார் சுற்றம் என்னும் அது விட்டு நுண்ணடைந்து எற்றாள் என் குறைவன் இடரை துறந்தொழிந்தே. உற்றார் சுற்றம் என்னும் தேவையில்லாத உற்றார்கள் சுற்றத்தார்கள் அது விட்டு உன்னை அடைந்தேன். எற்றால் என் குறை, அதனால என்ன குறை? என் இடரை துறந்து ஒழிந்தேன். சுற்றத்தார்களை விட்டதனால என் இடரை துறந்து ஒழிந்தேன் என்று சொல்லுகிறார். 5வது பாட்டுல எம்மான் எம்மனையல் எம்மான் எம்மனையன்று அவர் இட்டு இறந்தொழிந்தார். மெய்மாலாயின தீர்த்து அருள் செய்யும் மெய் பொருளே. ஏ எம்மான் எம் அணை. எம்மான்னா நம்முடைய தந்தை அப்பா. எம் மனை, மனைனா அன்னை, இடைக்குறை அன்னை. எம்மான் எம் அன்னை
எனக்கு அம்மா அப்பா என்று இவர்கள் என்னை இந்த பூமியில விட்டுவிட்டு அவர்கள் மறைந்து விட்டார்கள். எல்லாரும் மறைவார்கள். நம்முடைய தாய் தந்தையர் நம்முடைய எல்லாரும் ஒரு நாள் மறைவார்கள். எம்மான் எம் அணை என்று இவர் இட்டு இறந்து ஒழிந்தார். மெய் மாலாயின தீர்த்து. மால்னா மயக்கம். எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் மயங்கி நிற்கிற மால், அதுதான் திருமால்னு பேரு. திருமால்னா மயங்கிக் கொண்டே படுத்துக்கொண்டே இருப்பவன் பேரு மயக்கம். யாராவது அதிகமா நித்திர கொண்டா என்ன மயக்கமோ என்று கேட்டோம். ரொம்ப மயக்கமோ, அதிகமாக தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன மயக்கத்துல இருக்கிறீரோ என்று நாங்கள் கேட்டோம். அப்படி இந்த உடம்பாகிய இந்த மெய் ஆன்மா மயக்கம் இருந்தால் அதையெல்லாம் தீர்த்து அருளும் மெய்ப்பொருள். பொய்ப்பொருள் இங்கே மெய் மயக்கத்தை தீர்த்து மெய்ப்பொருள் தரக்கூடிய பெருமான். இப்படி இந்த பதிகத்தை நானேல் உன்னடியே நினைந்தேன் நினைதலுமே ஊனேறி உடலம் புகுந்தாய். சுவாமியை நினைச்ச அடுத்த நிமிஷமே அவன் இந்த உடலிலே வந்து உயிர் புகுந்து என் ஒன் சுடராய் தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தான் என்று சொல்லுவார் மணிவாசகர். அப்பேற்பட்ட அந்த நிலையை பதிகம் பாடி உருகினால் பெருமான் நமக்கு துணையாக நிற்பன் என்று இந்த பதிகத்தின் வாயிலாகவே மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பதிகத்தை பாடிய அன்பர்கள், கேட்ட அன்பர்கள் யாவருக்கும் சிவலோகம் சேர்வரே என்று சொல்லுகிறார் நிறைவு திருப்பாட்டுல. பாரூர் பல்லவனும் மதில் காஞ்சி மாநகர்வான் சீரூரும் புறவில் திருமேத்தளி சிவனை ஆரூரன் அடியான் அடி தொண்டல் ஆரூரன் சொன்ன சீரூர் பாடல் வல்ல சிவலோகம் சேர்வாரே. சீரூர் பாடல் வல்ல சிவலோகம் சேர்வாரே. சிவலோகம் சேர்வாரே. ஏ ஏ ஏ ஏ ஏ திருச்சிற்றம்பலம். சீரார் காஞ்சி மண்ணே திருக்காம கோட்டம் சென்றிரஞ்சி நீரார் சடையார் அமர்ந்தருளும் நீடு திருமே களிமேவி ஆகாயில் பணிந்தேத்து அளவில் நொந்தாக பொன் சுடராம் பாரா பெருமை திருப்பதிகம் பாடி மகிழ்ந்து பரவினார் பாடி பரவினார். சிற்றம்பலம். அருணகிரி பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருப்புகள்
கொஞ்சம் எழுத்த பெருசா காட்டினா மகிழ்ச்சி. தனந்தன தத்த தத்தன தத்தம் தனந்தன தத்தம் தனந்தன தத்தம் தனந்தன தத்தனந்தத்தத்ததத்தம் தனந்தன தனதன தத்தம் தத்தன தத்தம் தனதான தனதனந்தத்தம் தத்தன தத்தம் தனதன தத்தம் தத்தன தத்தம் தனதன தத்தம் தத்தன தத்தம் தனதான சிவரஞ்சனி. கனகதம்பத்தை சச்சையை மெச்சும் கடக சம்பத்து பொற்புயதற்பல் கடலுள் வஞ்சித்து புக்கதோ கொக்கும் கொடியாக 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 கருவு சஞ்சத்தி பத்மக்கரத்தல் குமரனென்றி தப்படி செப்பும் கவி மொழி தத்தை கற்றற முற்றும் புவியோர் போய் புவியோர் போய் புனகு யுங்கைக்கும் கற்பகம் ஒப்பந்து அனகவன் இச்சை பட்டது அளிக்கும் குமரன் என்று ஒப்பிட்டு இதனை பட்டிங்கு இரவான 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 குருடு கொள்ளத்தத்து சத்தத்தமனை திருடியும் சொற்கு தக்க தொடுத்தும் குலவியுங்கத்த பட்ட கலக்கம் தெளியாதோ தெளியாதோ சனகன் அன்புற்று சனகன் அன்புற்று பெற்ற மடப்பெண் தனிப்பெரும் கற்பு சக்க நடத்தும் தகையில் இலங்கை சுற்றத்தை அழுத்தும் சுடவேவன் சமர சங்கங்கொற்று அரக்கல் கதிர்விடும் 10 கொத்து முடிக்கு தனியொரம் வைத்தொடு சுரர்விங்களை ஓனும் தினகரன் சொர்க்கத்து இறையே சுக்கல் சசிதரன் சிக்கு சசிதரன் திக்கு திக்கு குத்தயத்தல் திசைமுகல் செப்ப பட்டவ சிட்டல் திரவேதம் ஜெகதலம் சுத்த பத்தியர் சித்தம் செயற்தொழில் பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே கட்சியில் நிற்கும் பெருமாளே ஏ திருச்சிற்றம்பலம். கனகதம்பத்தை சச்சையை மெச்சும் கடக சங்கத்து பொற்புய வெற்பன் கடலுள் வஞ்சித்து புக்கதோ கொக்கும் பொடியாக பொன் தூண்களை உடைய தோள்களை உடையவன், பொன் தூண்களை போன்ற தோள்களை உடையவன், கடக சம்பத்து பொற்புய வெற்பன், தங்க ஆபரணங்களை அணிந்த மார்பன், கடலுள் வஞ்சித்து புக்கதோ கொக்கும் பொடியாக, கொக்குனா மாமரத்தை பொடியாக செய்தவன், கருவு செஞ்சத்தி பத்ம கரத்தல், கையிலே தாமரை மலர்களை வைத்துக் கொண்டிருக்கிற அழகான முருகன், குமரன் என்று அச்சித்தபடி
அவன் திருவடிகளை அர்ச்சிக்காமல் கவிமொழி தத்தைக்கு கற்றற உற்றும் புவியோர் போய் அவன் திருவடிகளை பாடாமல் சொன்னதையே சொல்லுகிற கிளிப்பிள்ளை மாதிரி நான் இந்த உலகத்தார்களுக்கு முன்னாடி நின்று ஒன்றுமில்லாத மனிதர்களை போய் புவியோர் போய் குணகியும் கைக்கு கற்பகம் ஒப்பு என்று அனகன் என்று இச்சை பட்டது அளிக்கும் குபேரன் கற்பக மரம் கற்பக கரம் என்றெல்லாம் மனிதர்களை போய் காசுக்காக புகழ்ந்து பாடி சுந்தரர் பாடிய தம்மையே புகழ்ந்து இச்சை. அதுக்குதான் இந்த விளக்கம். கற்பகம் ஒப்பு என்று அனகன் என்று இச்சை பட்டது அளிக்கும் குமணன் என்கிற ஒரு வள்ளல் தன் சகோதரன் பொருட்டு வந்த பகையின் காரணமாக ஒரு புலவர் வறுமையோடு வந்தார். தன் தலையை கொடுத்தால் என்னுடைய தம்பி உனக்கு பொன் தருவான் என்று சொல்லி தன் தலையையே தானமாக வழங்கிய முற்பட்டான் குமணன் என்கிற வள்ளல். அப்பேற்பட்டவனோடு மற்றவர்களை ஒப்பிட்டு சுந்தரர் பாரின்னு சொல்லுவார். கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இல்லை. ஒன்றுமே ஈயாத கஞ்சனை போய் பாரி குமணன் என்று சொல்லுகிறோமேன்னு அருணகிரி சுவாமி சொல்றார். குமணன் என்று ஒப்பிட்டு இதனை பட்டு இங்கு இரவான குருடு கொண்டு அத்த சத்தம் அனைத்தும் திருடியும் சொற்கு தக்க தொடுத்தும் குளவியும் கத்தப்பட்ட கலக்கம் தெரியாதோ. இப்பேற்பட்ட இந்த மயக்கம் குருடு மற்றவர்களை புகழுகிற இந்த எண்ணம் இவையெல்லாம் எனக்கு தீராதா முருகா என்று சொல்லுகிறார். சனகணன் புற்று பெற்ற உற்று பெற்ற மடப்பெண் ஜனகன் பெற்ற மகள் தனி பெரும் கற்பு சக்கரம் நடத்தும் அன்னை சீதா பிராட்டி. கற்பு சக்கரம் என்கிற அந்த சக்கரத்தை மிக சிறப்பாக நடத்துகிற அன்னை சீதா பிராட்டியை தகை இலங்கை சுற்றத்தை முழுதும் சுடவே சுடவே வெஞ்சமர சண்ட கொற்றத்து அரக்கன் கதிர்விடும் 10 கொத்து முடிக்கு தனி உரம்பை ஒரு அம்பினாலே தொட்டு அவன் 10 தலைகளையும் விக்னம் களைவோனும் அவன் தலையை அறுத்தவன். தினகரன் சொர்க்கத்து உரை சுக்கிரன் இந்திரன் சூரியன் சந்திரன் சுக்கிரன் போன்ற எல்லா தேவர்களும் சசிதரன் திக்கு 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 கற்ற தயல் பிரம்மன் திசை முகன் சந்திரன் அட்டதுக்கு பாலகர்கள் செப்பப்பட்ட வசிஷ்ட முனிவர் திரள் வேதம் சகதலங் சுத்த பத்தியர் அகத்தியர் சித்தம் செயல் ஒழிந்தாற்று பெற்றவர் மற்றும் சிவனும் வந்திக்க கட்சியில் நிற்கும் பெருமாளே கட்சியில் நிற்கும் பெருமாளே கட்சியில் நிற்கும் பெருமாளே சிவனும் தேவர்களும் வந்திக்க நின்ற காஞ்சிபுரத்தில் நின்ற பெருமாளே என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வழிபாட்டை நிறைவு செய்து நாம் அடுத்த கிழமை தொடர்ந்து நம்முடைய திருமுறைகளை விண்ணப்பம் செய்வோமாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.
சுவாமியினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவன்பான வணக்கம். பாரிடஞ்சூழ்ந்திடப் பலிகொள வருபவன் பேரிடர் வருமெனில் பெருந்துணையாகுவன். நீரொடு பூவிடும் நேசரின் நேசனை நீரொடு பூவிடும் நேசரின் நேசனை தேரிடஞ்சிவாக்கரர் செழுங்கடல் போற்றியே. எங்களுடைய சுவாமிகள் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்கே அற்புதமான ஒரு யாத்திரை செய்து பலருக்கு அங்கே அருமையான வகையிலே சிவ சிந்தனையை தூண்டி வந்திருக்கிறார்கள். அதற்காக முதற்கண் சுவாமிகளுக்கு அடியனுடைய நன்றியை, உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சுவாமிகள் எங்களை திருக்கச்சி ஏகம்பம் என்னும் தலத்திலே இருந்து திருக்கச்சி மேற்றளி என்னும் அரிய தலத்துக்கு அழைத்து சென்றார்கள். காஞ்சிபுரத்திற்கு மேற்கே இருக்கும் கோயில் இது. குளத்தோடு சேர்ந்த கோயிலை தளி என்பார்கள் என்று சொல்லி சுவாமிகள் நமக்கு விளக்கினார்கள். மகாவிட்டுனு சிவரூபம் பெற இங்கு தவம் செய்தார் என்று தேவார பதியங்களை கேட்டு உருகுகிறீர்களோ அன்று உங்களுக்கு அந்த சிவ உருவம் கிடைக்கும் என்று சிவபெருமான் அருளினார். சம்பந்த பெருமான் இத்தலத்துக்கு வந்து பதியும் அருளிய போது விட்டுன்னு அதை கேட்டு உருகினார். அவரது உருவம் சிவலிங்கம் ஆயிற்று. எமது தவக்குறைவு சம்பந்த பெருமான் அருளிய அந்த பதியம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சுவாமிகள் சொன்னார்கள். சம்பந்த பெருமான் இங்கு தங்கு பதியம் அருளியமையால் இந்த தலம் இப்போது பிள்ளையார் பாளையம் என்று என்றெல்லாம் சுவாமிகள் இத்தலத்தின் சிறப்பை விளக்கமாக சொன்னார்கள். முதலிலே அப்பர் பெருமான் அருளிய மறையது பாடி என்று தொடங்கும் திருநேரிசை பதியத்தை ஜோன்புரி ராகத்திலே உளமுருக பாடினார்கள். அடுத்து சுந்தரர் அருளிய நொந்தாமொன் சுடரே என்று தொடங்கும் திருப்பதியத்தை நட்டராக பண்ணிலே சிறப்பாக பாடினார்கள். பாடல் தோறும் சுந்தரர் உன்னையல்லால் இனி ஏத்த மாட்டேனே என்று அருளிய அருமைப்பாட்டினை சுவாமிகள் எமக்கு விளக்கி சில பாடல்களுக்கு பொருளும் சொன்னார்கள். அடுத்து அருணகிரிநாதர் அருளிய கனக தம்பத்தை என்று தொடங்கும் காஞ்சி திருப்புகளை சிவரஞ்சனி ராகத்திலே அருமையாக பாடி பொருளும் சொன்னார்கள். மிகவும் கடினமான சந்தமுடைய திருப்புகழ் இது. இருந்தாலும் சுவாமிகள் அதனை அருமையாக பாடி நமக்கெல்லாம் அருமையான விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள். இந்த பாடல்கள் சுந்தரர் பாடலிலும் இந்த திருப்புகளிலும் ஒரு பொருளாக வருவது வியப்புக்குரியதாக இருக்கின்றது. சுந்தரர் உன்னையல்லால் இனி ஒருவரையும் ஏத்த மாட்டேனே என்று சொல்கின்றார். அதே போல அங்கே அருணகிரிநாதர் நான் எத்தனையோ பேரை குமணன் என்றெல்லாம் சொல்லி புகழ்ந்து கொண்டிருந்தேனே, உன்னை துதிக்காமல் விட்டானே என்று வருந்துகின்றார். இப்படியாக அருமையான ஒற்றுமையாக இந்த திருப்பதிகம் திருப்புகழ் அமைந்திருக்கின்றது எல்லாம் இறைவன் அருள் என்று சொல்லி பல பணிகளுக்கும் இடையிலும் நமக்காக என்றுமே நேரம் ஒதுக்கி தவறாது வந்து அற்புதமான அருளாசி வழங்கி எம்மையெல்லாம் வழிநடத்தி செல்லு கொண்டிருக்கின்ற சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் பணிந்து வணங்கி நன்றி சொல்கின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. இன்றைய வழிபாட்டினை நிறைவு செய்ய ரஜினி அருளானந்தன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. திருச்சிற்றம்பலம். பொன்னம் கடுக்கை முடிவேந்த புனிதற்கு அமைக்கும் பொருளன்றி மின்னும் கலநாடிகள் பிறவும் வேறு தனக்கென்று அமையாமே. மன்னும் தலைவன் பூசனையின் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோனடி தாமரை தொழுவாம். தூயோனடி தாமரை தொழுவாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே.
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டார்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, இலங்கு குமணி போற்றி, போற்றி. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இந்தனக்காரமுதமனாய் போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணாய் போற்றி. குவளை கண்டி கூரன் காண்க, உடனே காண்க. காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி. திண்ணிநகர் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு சிவமே சூழ்க. எல்லோரும் வாழ்க. சுவாமியின் திருவடிகளுக்கு